ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கண்டென்ட் வித் டிகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடி வீட்டு தோட்டத்தை தான் நம்ம வந்து டூரா பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டு மாடியில வந்து நிறைய செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கோம். நான் இடல எங்க அம்மாவோட பேஷன் மாதிரி, அவங்களுக்கு அந்த செடியெல்லாம் ரொம்ப உயிர் மாதிரி. நம்ம வீடு வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி மலை அடிவாரத்தில் இருக்கிற வீடு மாதிரி தான். சுத்தி மலைகள், எல்லா வீடுகள், எல்லாம் பசுமையான இடம் இருக்கிற மாதிரி தான். இங்க வந்துட்டு மேக்ஸிமம் விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா இது டவுன் ஏரியா. அதனால வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே மாடி வீட்டில் தான் வச்சு வளர்க்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த சைடில் யாரும் அவ்வளோவா லைக் பண்ணுறது. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து இதில் எங்கள் இன்ட்ரெஸ்டிங், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு மேலே. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே செடியை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம நெட்டு வச்சிருக்கோம். நான் வீட்டை சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக வந்துட்டு மவுண்டன் சைடு தான் வந்துட்டு ஃபுல்லானா வந்துட்டு சென்டர் ஏரியான்றதுனால நல்லா ரொம்ப ரஷ்ஷிங்கான ஏரியா. ஒரு டவுன்ன்றதுனால இது எங்கன்னா தருமபுரி மாவட்டம் இது வந்துட்டு, அதனால இப்படி இருக்கு. தருமபுரினாலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். நான் காட்டுற சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன நம்ம மாடி மேலே இருக்கிறத பார்க்கலாம். செடி நட்டு வச்சிருக்கோம், என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 3 மாதம் செடி. இது கனகாமர செடி. இப்போ தான் பாரு அரும்பு வச்சிருக்குது. பூ வச்சு அவங்கக்கிட்ட காட்டுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் இதை அறுத்துருச்சு. இது ஒரு டைம் அறுத்துட்டு இது கட் பண்ணி விட்டுங்கிறோம், மழை வர்றதுனால துளுத்துக்குன்றதுனால. இது பூரா பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிளகா செடி வச்சுருக்குறோம். இது வளர்ந்தா உங்களுக்கு மிளகா வச்சு நாங்கள் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமே கத்திரி செடி தான். இது வந்து குண்டு மல்லி. இது வந்து குண்டு மல்லிப்பு தான், எல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறோம் மலைக்கு நல்லா துளுத்துக்குன்றதுக்காக. இதுவும் குண்டு மல்லி தான். இது பாரு ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழை. இது செம்பேர் செடி. செம்பேர் செடி இது வச்சு ஒரு 4 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது ரேகன் பழம். இது வச்சு ஒரு 6 மாதம் ஆகும். இது எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி ஊற்றினா சரி. வந்து இவ்வளோ நாள் என்ன கொஞ்சம் பெருசாகிட்டுக்கும். நம்ம ஏரியாவில் வந்து அந்த மங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கடிச்சிருச்சு, அதனால் கொஞ்சம் லேட்டாக வளருது. இது பாரு சாமந்தி பூ. நம்மளது பாரு மொக்கு பூ ஆச்சு, மலர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது வந்து சும்மா நம்ம அழகுக்காக வளர்த்துறது. இது வந்து இது பாரு ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரக்கீரை. இது வச்சு ஒரு 5 மாதம் ஆகும். ஒரு 10 டைம் அறுத்துட்டு நான். இதுவும் ஒரு ஒரு 4-5 மாதம் ஆகிட்டுக்கும். இதுவும் பிரண்டை. இது ஒரு 2-3 டைம் அறுத்துட்டேன். இது இந்த செம்பருத்தி செடி புதுசாக வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 மாதம் ஆகும் இது வச்சு. பூ அறுக்குது. இது வந்து தக்காளி சும்மா இது பாரு தானா முளைஞ்சி வந்தது. தக்காளி பாரு அழகாக விட்டுருக்குது. இது வந்து சன்னமல்லி, நேற்று தான் கட் பண்ணி விட்டது. இது வந்து இது நம்மளது கருவேப்பிலை செடி. இது வச்சு ஒரு 3 மாதம் ஆகும். இது வந்து ராமர் மல்லி. இப்போ இது மலைக்கெல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறோம். பெருசாக இருந்தது, இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டு. இது கொய்யா செடி பாரு, ஒரு மாதம் தான் ஆகுது இது வச்சு. கொய்யா செடி. இது செம்பகப்பூ. அது பாரு கரும்பு. இப்போ தக்காளி. இதெல்லாம் நார்மலாக வந்துட்டா குரங்குக்கு பயந்துன்னு அப்படியே கட்டி விட்டுங்கிறோம். இது ரோஸ் செடி. இது ஒயிட் ரோஸ். இது ஆரஞ்சு ரோஸு. இப்போ ஒரு மருதாணி செடி நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தான், மாடி தோட்டத்தில். இது அலரி. இங்கே பாரு, இங்கே இருக்குது பாருங்க, அதே சாமந்தி தான். இது கருந்தொளச்சி. எலுமிச்சம்பழம். இது வச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், ஆனால் வருஷம் வச்சுன்னே இருக்குது காய் ஃபுல்லுமே. இது பாரு மாதளஞ்செடி. ரோஸு. இப்போ தான் அறுத்து பாரு தலையில் வச்சுன்னுக்குறேன். இது பாரு ஃப்ரெண்ட்ஸ், நந்தவட்டம் பூ. தலைக்கு வைக்கிறத நந்தவட்டம் பூ. பாரு பாவக்காய். இப்போ தான் பாரு அறுத்துங்க வச்சிருக்கிறேன், விதைக்கு விட்டுருந்தேன். இப்போ தான் பாரு அறுத்துங்க வச்சிருக்கிறேன். இது வந்து பாருங்க, இது புதினா. புதினா பாருங்க. இதுலேயும் பாரு மிளகா செடி நட்டுருக்குறோம். வந்துச்சுன்னா உங்ககிட்ட காட்டுறேன். இதுவும் பன்னீர் ரோஸ் தான் பாரு. இது மஞ்சள். இது பாருங்க ரோஸ். இது பாருங்க ஜாதி மல்லி, நம்ம மாடி தோட்டத்தில் வச்சிருக்கிறோம். இது பாருங்க பிரண்டை. இதுதான் நீ சட்னி நம்ம செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாடி வீட்டு தோட்டம். எங்கள் அம்மா எவ்வளோ செடி நட்டுருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸாக வந்துட்டு 8 months to 1 yearக்குள்ள
செடி நட்டு எல்லாம் பராமரிச்சுட்டு வராங்க. ஆனா செடி நடுறது முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளவு பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு பராமரிக்கணும். அந்த வெளியே விலங்கு கிட்ட வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வந்து சப்போஸ் வெளி நட்டு வச்சிருக்கீங்கன்னா அதை பார்த்துக்கணும். வீடு மேலாம் ஒரு பிரச்சனை இல்லை. வீடு மேல குரங்கு வேற ஏரியா அந்த மாதிரி எங்க சைட்லாம் ஃபுல்லா குரங்கு வரும். ஆனா நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்போம் நாங்க வந்துட்டு. அந்த மாதிரி நீங்களும் நல்லா செடி நட்டு இந்த மாதிரி தேவையானது இதெல்லாம் வச்சு வளர்த்து கத்துக்குவாங்க. ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா விவசாயம் பண்ண முடியல, எல்லாமே கடைக்கு வாங்க முடியாது. இப்போ இது மாதிரி வச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. தக்காளிலாம் கிலோ ரேட் அதிகமாக விற்கிறப்போ நம்மளுக்குலாம் 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு போது நம்ம செல்லு விட்டதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த பூவு சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கிலோலாம் பயங்கர ரேட் ஆகும். அந்த மாதிரி விற்கிற ஸ்டேஜ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நெட்டு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடி வீடு தோட்டத்தை வளர்த்தி பழகிக்கோங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுங்க. இதுதான் வந்துட்டு விவசாயம், அட்லீஸ்ட் மாடி வீட்டு விவசாயமாக சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சுற்றி காட்டியாச்சு. நீங்களும் இது மாதிரி வளர்த்துக்காங்க, நல்லா இருக்கும். நம்ம இயற்கை வளம் நல்லா பெருகும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.